ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா கல்கி 2898 ஏடியோட படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செம்ம வரவேற்பு பட்டுச்சு யூடியூப்பில். ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ரெய்லர் பார்த்தாங்க. ஏன்னா இந்த ட்ரெய்லர் அப்படிப்பட்ட ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீன் எல்லாமே வந்து ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. பிகாஸ் பிரபாஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படி வந்து ஒரு ஹியூமன்ஸ் தான் வாழ்வாங்க அந்த மாதிரி இருக்கிற சீன் வந்து இருந்துச்சு. ஸோ அதை அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறைய ரிவீல் பண்ணியிருந்த மாதிரியும் இருந்துச்சு. அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா வந்து தீபிகா படுகோன் கேரக்டர் வந்து இந்த படத்தை மொத்தமாக கேரி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அமிதாப் பச்சன் தான் சொன்னார் அந்த படத்தில், இந்த ப்ராப்ளமை வந்து காப்பாற்ற பிறந்த குழந்தை நீ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்து மொத்த லீடுமே வந்து தீபிகா படுகோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப் போயிட்டுருக்கு. அதை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஷோபனா ரமேஷ் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீபிகா படுகோன் கூடயே வந்து ஒரு கேர் டேக்கர் மாதிரி இருக்காங்க. பட் அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவீலே பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரபாஸை வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி காட்டலான்னு சொல்லலாம். பிகாஸ் பிரபாஸ் தான் வந்துட்டு அமிதாப் பச்சனை வந்து ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரியும் அவரை வந்து லைக் டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் அமிதாப் பச்சன் வர்சஸ் பிரபாஸாக தான் இந்த ஒரு லீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை வந்து லைக் தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன் 3 பேரோட ஃபேஸ் தான் வந்து மெயினாக ரிவீல் பண்ணாங்க அந்த ட்ரெய்லரில். ஸோ கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவு ஒரு ஃபேஸ் ஒரு பாடி எல்லாமே இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஒரு ஸ்லிம் பர்சன் மாதிரி இருந்தார் கமல்ஹாசன். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு 500 வருஷம் பழமையான மனுஷன் மாதிரி அதில் காட்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஃபேன்ஸ் வந்து நம்ம கமல் சாராக இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை பார்த்தாங்க. ஸோ அதுலேயே வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபைட் சீன் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஒரு மெகா சிட்டி இருக்குது. அந்த மெகா சிட்டிக்கு வந்து ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரியும் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சுமத்தின்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு உமன், அவங்களுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வந்து வருது அப்படின்றது ஒரு காட்சிகளையும் வந்து காட்டியிருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த படத்தில் மெஜாரிட்டி சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஎஃப்எக்ஸ் மெத்தட் மூலமாக தான் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மூவிஸில் இருக்க சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், அந்த சாங் ஃப்ளோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட தமிழ் ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது அல்லவா. ஸோ அந்த தமிழ் லாங்குவேஜுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழும் இல்லாமல் ஒரு பியூர் தமிழ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து விஷுவல் ஆஸ்பெக்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.